வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் டிக்கா மசாலா பண்ணுறதுக்காக நான் இங்கே 600 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இது இப்போது நல்லா வாஷ் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ நாம் இதில் மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ இதில் 6 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது சிக்கனை பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை போடும்போது ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாயிட்டு இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் நார்மல் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மிதமான சூடில் வேக வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். நான் இங்கே 6 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அதை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ 2-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.